வாங்கப்பா தம்பிகளை முன்னாடி வாங்க எல்லாரும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழன்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெங்கும் வராது. இந்த என்ப்ரோ டெக்னாலஜியை மிக சிறப்பாக நிறுவி மிகுந்த ஈடுபாட்டுடன் இதை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தியுள்ள நிர்வாகத்தினரையும் என்னை இங்கு அழைத்துள்ள சகோதரர் திருமிகு ராமநாராயணன் அவர்களையும் திருமிகு சாந்தி அவர்களையும் மற்றும் இதனுடைய முதுகெலும்பான இதனுடைய இணைந்து இங்கு செயலாற்றக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா தந்து இது இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. ஒரு சாதனை பண்ணி அதை கொண்டாடுகிற முகமாக டீம் கெட் டுகெதர் 2025 இதை கொண்டாடுவீங்க. உங்களையெல்லாம் இதற்காக வாழ்த்துறேன். அதுவும் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்றைக்கு சில சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்கமும் நிறைய திருக்குறள். நான் இந்த எல்லாரையும் ஒரு நோட்டு வச்சுக்க சொல்றேன். எதுக்காக நோட்டு வச்சுக்க சொல்றாரு அப்படின்னா, எதையும் எழுதணுங்கிறாங்க. மனசுல நிற்கணும்னா கதவசனம் இல்லை, ஒரு சொல். அது மாதிரி எங்கே நான் சொல்றதை செய்றீங்களா? நான் சொல்றதை செய்றீங்களா? எல்லாரும் நான் சொல்றதை செய்ய. Put your index finger on your cheek. Put your செய்ங்க. எல்லாரும் செய்ய பார்க்கலாம். எல்லாரும் செய்ய. Put your செய்ங்கப்பா. இதுக்கு பேரா இண்டெக்ஸ் ஃபிங்கர், இதுக்கு பேரா இண்டெக்ஸ் ஃபிங்கர், இதுக்கு பேரா சீக். என்ன செஞ்சிருக்கணும்? இதைத்தானே செஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? பார்த்ததை செஞ்சீங்க. கேட்டது அப்படி காதோட போயிடுச்சு. இந்த காதில் கேட்டால் அந்த காதில் விட்டுடுறான். இந்த பார்த்தது மனசுல கொஞ்சம் இருக்கு. ஆனா நீங்களே எழுதுற போது இன்னும் கூட இருக்குங்களா? அதனால ரிக்கார்டுன்னு சொல்லலாம். எதையும் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லணும். சரியா? எழுதுறதுனா ஒரு சொல் எழுதுனா கூட போதும். அந்த சொல்ல திருப்பி பார்க்கிற போது என்ன சொல்றாரு? ஐ ஹியர், ஐ ஃபர்கெட். நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். ஐ see, I remember. I see, I remember. I do, I understand. நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். சரியா? இப்ப இண்டெக்ஸ் ஃபிங்கர் சொன்னா, அல்லது ஆட்காட்டி விரல் அப்படின்னு மாத்திரம் எழுதி வச்சுங்களேன். சும்மா எழுதி வச்சுங்க உங்க நோட்ல. சரி, இதெல்லாம் யாரு பேசுறான்னு தெரியும்ல. என்னுடைய பேரை என்ன சொன்னாங்க. இருந்தாலும் மறுபடியும் நானும் சொல்றேன். சோ வினதித்தான், சொற்கலிங்கம் வினதித்தான். இப்ப பேசுறது யாரு? எங்க அப்பா பேரு சோனா. சோ வினதித்தான், சொற்கலிங்கம் வினதித்தான் எழுதி. இதே எழுத சொல்றேன்னா யூடியூப்ல என்னென்னமோ தேடுறீங்க. இந்த சோ வினதித்தான்னு போட்டா 400 வீடியோ இருக்கு. சரியா? நிறைய ட்ரைனிங் இருக்கு. இங்கிலீஷ் புத்தகத்தை தமிழ்ல சொல்றேன், அதெல்லாம் இருக்கு. சரியா? தேடி பார்ப்பீங்களா? ஆங்கிலத்தில் எஸ்
VINAI வினை தீர்த்தான். THEER வினை தீர்த்தான். என்ன வினை தீர போதோ தெரியல. இந்த 3/4 மணி நேரத்தில் என்ன வினை தீர்த்து பார்க்கலாம். ஏதாவது வினை தீர்த்தான் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கேன் இதுக்காக உங்களை பார்க்கறதுக்கு. வினை தீர்த்தான். அப்ப என்ன எழுத சொன்ன இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆட்காட்டி விரல்னு எழுதி வச்சுக்கிட்டா நான் சொன்னது பூரா நினைவு வரணும். எதெல்லாம் நினைவு வரணும்? இந்த நான் பார்த்து செய்ய சொன்னது, நீங்க செஞ்சது, எதை செஞ்சிருக்கோம்னு நினைவு. இது முழுவதும் அதுக்கு கீழே ரிக்கார்ட் RECORD ரிக்கார்ட் எழுது. எதையெல்லாம் எழுதாது? ஒரு பழமொழி சொல்வார்கள், எழுதாத கணக்கு பூர்த்தி பண்ணுங்க. எழுதாத கணக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 2 சொல் இருக்கு, அதை பூர்த்தி பண்ணுங்கள. எழுதாத கணக்கு காந்தி அடக்கா நல்லா இருக்காங்க. எழுதாத கணக்கு பூர்த்தி பண்ணுங்க. ஏதாவது மனசுல என்ன வருது? எழுதாத கணக்கு செல்லாத காசு. எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதான். எழுதாத கணக்கு இங்க நோட்டு வச்சிருக்கீங்களா? எழுதுங்க. ரிக்கார்ட் RECORD ஒரு 4-5 மனசுல வரணும். அது ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பேனா கொடுத்துருக்காங்க. அதுக்காக உங்க பேர் என்ன தம்பி? ஷரத். நல்லா இருக்க பேரு. சரத்னா என்ன பொருள்? சான்ஸ்கிரிட். அதுக்கு தான் பொருள் என்னன்னு கேட்டேன். சூரியன். சரத்னா சூரியனா மழையா? அப்படியா? மழை சரத் காலம், மழை மாதிரி. இந்த அலுவலகத்துக்கு மழை மாதிரி என்ன பண்ணுவீங்க நீங்க? யோசிப்பா. அந்த மாதிரி ஒரு மணி நேரத்தில் என்னத்தையாவது யோசிச்சு பாருவோம். ரிக்கார்ட் என்ன சொல்றேன்? எழுதாத கணக்கு அழுதாலும் தீராத. ஒருத்தர் ஒரு பணம் கொடுக்கும், அதை திருப்பி கொடுத்த நாள் எழுதி வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது மனசுல. சரியா? இதனால எழுதுங்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானதெல்லாம் எழுதி வைங்கிறாங்க. இந்த வெற்றிகளெல்லாம் எழுதுங்கிறாங்க. என்ன வெற்றி? பிள்ளைவர் நல்ல மார்க் வாங்கி. வெற்றினா என்னன்னா, வெற்றினா நேற்றைய விட இன்று, வெற்றினா நேற்றைய விட இன்று நல்லா பண்ணியிருந்தோம்னா அது வெற்றி. நேற்று ஒருத்தர் 50 மார்க் வாங்கினா, இன்னைக்கு 60 மார்க் வாங்கினா அது வெற்றி. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இவ்வளவு வந்துச்சு, நேற்று ப்ரொடக்ஷனை விட இன்றைய ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தா, ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அதுல நேர்த்தி இருந்தா, அதுல சிறப்பு இருந்தா, உங்களுடைய பணியில சிறப்பு இருந்தா அது வெற்றி தான். அதையெல்லாம் குறிச்சு வச்சுக்க சொல்றாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வெற்றியெல்லாம் குறிச்சு வச்சுக்க சொல்றாங்க. சரியா? குறிச்சு வச்சுக்கிட்டா என்ன ஆகுமா? 9 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொல்லிச்சான். அதாவது 10 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொல்லிச்சான். நீ 9 முறை எழுந்தவன் இல்லையான்னு சொல்லிச்சான். 10 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி என்ன சொல்லிச்சு? எத்தனை முறை எழுந்திருக்கா நீ? 9 முறை எழுந்தவன் நீ இல்லையான்னு சொல்லிச்சான். அப்படின்னா என்ன பொருள்? அந்த வெற்றி, நீ முன்னாடிலாம் வெற்றி பெற்றவன் தான், இன்னும் வெற்றி பெறல. தோல்வி கிடைக்கிற போதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு நீங்க இதை எழுதி வச்சது, இந்த போட்டோஸு, இங்க வாங்கின ஒரு அவார்டு, ஏதாவது சர்டிபிகேட்டு, அதையெல்லாம் பார்த்து சொல்றேன். அப்ப இன்றைக்கு நான் சொற்கள் கட்டுகிறது. ஏதாவது பேசணும்னா ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொற்கள் சோர்வுங்கிறார். எதுல? சொல்லின்கண் சோர்வுங்கிறார். நான் திருக்குறளுக்கு மிஞ்சின ஒரு புத்தகம் கிடையாது.
பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் முடிஞ்ச பிற ஏதாவது ஒரு குரலாச்சும் எடுத்து படிங்க. என்ன சொல்றாரு? ஆக்கமும் கேடும் எதனால வருது? சொல்லாலதான் வருதான். ஆக்கம் வந்தாலும் எதுலதான் வருது? சொல்லாலதான் வருதான். கேடு வந்தாலும் எதுல வருது? சொல்லாலதான் வருதான். இது 652 எழுதி வச்சுங்க. இந்த குறள் 652வது குறள். இது என்ன சொல்லுது? உங்களுக்கு நல்லது வந்தாலும் எதுல வருது? சொல்லாலதான் வருது. கெடுதல் வந்தாலும் சொல்லாலதான் வருது. ஒரு கதை சொல்றேன். அதாவது ஒருத்தர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தார் டேபிள். கதை பையன் வந்து வைஃப் வந்து காஃபியை கொண்டாந்து டேபிள்ல வச்சாங்க. இந்த பையன் ஓடி வந்தவன் அது தட்டி விட்டான். காஃபி என்னாச்சு? கொட்டி போச்சு. அவர் சொன்னாராம், உள்ள என்ன பண்ணி கிழிக்கிற, அதை கையில கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த அம்மா சொன்னாங்களா, நீங்க என்ன பண்ணி கிழிக்கிறீங்க, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, ஏன் ஓரமா வச்சிய, நடுவில் வச்சிருக்கலாம்ல. இப்ப என்னாச்சுங்க? நரகமாயிடுச்சு, சண்டை. எல்லாரும் சொன்னால்தான் எல்லாம் வருதுங்கிற. நடந்தது 10%. 10:90 எழுதுங்க, எழுதுறவங்க 10:90. நடந்தது எவ்வளவு? 10%. ஆனால் விளைவு 90%. இதையே கொஞ்சம் மாற்றி சொல்றேன். அவர் சொன்னாராம், காஃபி எவ்வளவு கெட்டியா இருந்தது, ஆவி பறக்க இருந்தது, மனமா இருந்தது. நான் என்ன பிரமாதமா எழுதுனேன், குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்னு அவர் சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் உள்ள என்னங்க பண்றேன், உங்க கையில கொடுத்துருக்கலாம், உங்களோட கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம், நீங்க எழுதுறதை பார்த்துருக்கலாம், நான் என்ன பெருசா பண்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, நான் தான் கவனமா இருந்திருக்கேன், நான் தான் அப்படின்னு பையன் சொன்னான். இப்ப என்னாச்சு? இப்ப அந்த சூழல் எப்படி ஆயிடுச்சு? ஒருத்தரை குத்தம் சொல்றோம், குறை சொல்றாம அந்த வார்த்தைகள்ல தான் இருக்குங்கிறோம். சொற்கள்ல தான் நமக்கு நல்லது வந்தாலும் நடக்குது, கெடுதல் வந்தாலும் நடக்குது. இத நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆக்கம் வரணும்னா சொற்கள், சிறந்த சொற்கள், அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். உங்களோட பேச போறது சிறந்த சொற்களை பற்றி பேச போறேன். ஏன்னா அதுலதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு, இந்த சொற்கள்ல தான். சரியா? சொற்கள் சிறந்த சொற்களா இருக்கணும்னா என்ன சிறப்பா இருக்கணும்? என்ன சிறப்பா இருந்தா சொற்கள் சிறப்பா இருக்கும்? என்ன? ரொம்ப கவனமா கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது என்ன மனசுல என்ன இருந்தா எண்ணம், எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் சொல் வெளியில வரப்போகுது. எண்ணங்கள் தான் என்னவா வருது? சொற்கள் ஆகுது. சொற்கள் தான் செயலாகுது. அப்ப எண்ணங்கள் சிறப்பா இருக்கணுங்கிறாங்க. எண்ணங்கள்ல என்னெல்லாம் எண்ணம் இருந்தா நல்ல சொல் வரும்? என்ன எண்ணம் இருந்தா நல்ல சொல் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்கு? சும்மா சொல்லுங்க. அதாவது இது கொஞ்ச நேரம் நினைச்சு பார்க்கறதுலாம். ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் நம்மளையும் இந்த அலுவலகத்தையும் இங்க இருக்கிற நண்பர்களையும் ஒரு தாய் மாதிரி இருக்கிற நமது நாராயண் மாதிரி, ஸ்டாலின் சாரி மாதிரி இருக்கிற ஒரு அதிகாரிகளையும் நினைச்சு பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது தான் ஒரு வாய்ப்பு. சரியா? என்ன எண்ணம் இருந்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
என்ன என்ன மாதிரி எண்ணெய் இருந்தால் தண்ணி எண்ணெய் காலத்தில் எண்ணெய் எண்ணெய் இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் நல்லா சொன்னீங்க. என்னமோ சொன்னீங்க, நல்ல எண்ணங்கள்னா என்ன மாதிரி உணர்வு இருந்தால் நல்ல எண்ணம் வரும். எந்த உணர்வுகள்ல நல்ல எண்ணம் வருது? ஒரு அன்பு இருந்தா வரும், அக்கறை இருந்தா வரும். யாரு மேலேயாவது நல்ல சொல்லணும்னா என்ன இருந்தா வரும்? அன்பு இருந்தா வரும், அக்கறை இருந்தா வரும். எரிச்சல் இருந்தா வருமா? வர. அப்ப முதல் குணம் அன்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அன்பு புரிஞ்சுக்கிறீங்க? அருமை. அன்பு எது மேலாம் அன்பு இருக்கணும்? 3 விஷயத்து மேல அன்பு இருக்கணுங்கிறார். ஒண்ணு, நம்ம மேல அன்பு இருக்கணும். முதல் அன்பு எது மேல? தற்காத்துனாரு திருக்குறள்ல. முதல்ல தற்காத்து அன்பு யார் மேல? உங்க மேலேயே. உங்க மேல இருக்கேன்னா என்ன அர்த்தம்? வெற்றினா என்னன்னு சொன்னேன். நேற்றைய விட இன்று முன்னேற்றம் வெற்றி. நேற்றைய விட நான் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன்? அன்பு உங்க மேல இருக்கணும்னா என்ன தம்பி? உங்க மேல இருக்கணும்னா என்ன பண்ணணும் தம்பி? உங்க பேரு ஹரிஹரன். பொருத்தமா இருக்கீங்க. ஆளு தோற்ற பொலிவு இருக்கு. அன்பு யாரு மேல இருக்கணும்? முதல் அன்பு உங்க மேல இருக்கும், உங்க வெற்றி மேல இருக்கும். சரியா? நேற்றைய விட இன்று சிறப்பா இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஆனா ஒர்க் நடக்குது. ஒரு அரை மணி நேரம் வேணா கொஞ்சம் அதை நிப்பாட்ட முடியும்னா கொஞ்சம் சவுண்டை பாருங்க. அரை மணி நேரம் நிப்பாட்ட முடியும்னா அல்லது நடந்தா பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் அரை மணி நேரம் மட்டும். சரியா? அப்ப அந்த அன்பு உங்க மேல இருக்கணுங்க. உங்க மேல இருக்கணும்னா என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கு? உங்கள்கிட்ட என்னெல்லாம் ரிசோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் இருக்கு? முக்கியமா உடல் இருக்கு, உள்ளம் இருக்கு, உறவுகள் இருக்கு. உங்களோட கூட என்னென்ன இருக்கு? உடல், உள்ளம், உணர்வுகள். உடலை முதல்ல பார்த்துக்கிறாங்க. உடலை பார்த்துக்கிறதுக்கு 3 விஷயம் வேணுங்கிறாங்க. என்னன்னா, 1 டயட், 3 டி சொல்லு. 1 டயட், 2 ட்ரில். ட்ரில்னா உடற்பயிற்சிங்கிறாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் விளையாடுறதெல்லாம் எதில் விளையாடுது? கம்ப்யூட்டர். 1 என்ன? டயட். 2 என்ன? ட்ரில். 3 என்ன? டிசிப்ளின். என்ன வேணும்? டிசிப்ளின், ஒழுங்கு. கொஞ்ச நேரம் அதுகளை பற்றி பேசிட்டாங்களாமே. உணவுல இப்ப பெண்கள் எல்லாம் ஒரு மென்சுரேஷன் இருந்துச்சுன்னா கஷ்டம். அந்த எலும்புலாம் அப்படி போரஸ் ஆயிடும். எலும்புலாம் அப்படியே ரொம்ப நொய்வே அடையுது. அதனால காலு வலிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் தவக்குறாங்க பெரும்பகுதியா. அதனால நல்லா 2 என்ன சாப்பிட்றேன் நான் நிறைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி விடுறேன். எளிதா சொல்றேன். 2 பேரிச்சம்பழம், 4 பேரிச்சம்பழம், 2 கடலை உருண்டை, 2 எள்ளு உருண்டை, 2 வாழைப்பழமாகும். நான் உங்களை இதெல்லாம் எது முந்திரி அதெல்லாம் சாப்பிட சொல்றேன். முடிஞ்சா சாப்பிடுங்கள பாதாம்லாம். இப்ப எதை சாப்பிட சொன்னேன்? 2 கடலை உருண்டை, 2 எள்ளு உருண்டை, 4 பேரிச்சம்பழம், 2 வாழைப்பழம். இது ரொம்ப அதிகமான இது இல்லை. இதை கட்டாயமா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறது மாத்திரம் இல்லை, யாருக்கு கொடுக்க சொல்றேன்? நண்பருக்கு கொடுக்க சொல்லுங்க, உங்க துணைவியாருக்கு கொடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க. சரியா? எல்லாரும் இது டயட்ல ரொம்ப கவனமா இருக்கு. ட்ரில்னு சொல்றோம். அது நமக்கு 9 ஜாயிண்ட் இருக்காங்க. எத்தனை ஜாயிண்ட்? 9 ஜாயிண்ட். என்னென்ன இருக்கு யோசிச்சு பாருங்க.
இது ஒரு வாழ்வியல் பயிற்சி மாதிரி தான். நீங்க இது நீங்க இருக்க வரைக்கும் இதை செய்யணும். நான் சொல்றேன், இந்த 9 ஜாயிண்ட்டு ஒன்று கழுத்துல ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு முதுகு வலியெல்லாம் வந்துருக்கு. இந்த கழுத்தை அசைக்கணும். எதையெல்லாம் நம்ம அசைக்கலையோ அதெல்லாம் இறுகி போகுதான். இறுகி போனதெல்லாம் வலி கொடுக்குதான். எதையெல்லாம் அசைக்கலையோ அதெல்லாம் என்ன ஆகுது? இறுகி போகுது. குடி அண்டர்ஸ்டாண்ட் சார்? கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? இந்த ஜாயிண்ட்ஸை அசைக்கணுங்கிறாங்க, மூமெண்ட் கொடுக்கணுங்கிறாங்க. கழுத்தில் ஆரம்பிச்சு கைகளில் ஒரு இதுக்கு 2 நிமிஷமாச்சு கொடுக்குறாங்க 9 ஜாயிண்ட்டுக்கு. அப்போ இந்த கைகள் முழங்கைகள் இப்படி இடுப்பு ஆட்டினா அசிங்கமாக இருக்கும். இடுப்பு கால்கள் அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை நிமிஷம்? ஒரு குறைஞ்சபட்சம் 2 நிமிஷமாவது கொடுப்பேன். சரியா? அதுக்கப்புறம் வர்றது இந்த டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நண்பேண்டான்னு ஒருத்தர் வர்றான். எங்கே ஒட்டி விடுறான்? அது சிகரெட் குடிச்சா அந்த நுரையீரல், இப்போ இந்த கொரோனா வந்துச்சுல, நுரையீரல் எவ்வளவு சிரமப்பட்டுச்சுக்கிறாங்க. நம்மளே நமக்கு புள்ளி வச்சுக்கிறோங்கிறாங்க. இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு நான் பார்க்குறேன். ஆனால் இன்னொன்று ரொம்ப ரொம்ப கூடிடுச்சு. எப்பவெல்லாம் நம்ம முதல்ல யாரு மேலே அன்பு வேணுங்கிற, நம்ம மேலே அன்பு வேணும். அப்போ அந்த அன்பு இல்லை, நம்ம பிள்ளை மேலே அன்பு வேணும். நம்ம போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டா பிள்ளை என்ன வரணும்? நம்மளை பார்த்து தான் பிள்ளையே இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியும். இந்த டாஸ்மாக்ங்கிறது தான் இன்றைக்கு தமிழகத்திலையும் சரி, நாங்கள்லாம் அந்த மாதிரி அந்த டாஸ்மாக்னே தெரியாதவங்க. எங்கள் காலத்துலலாம் வளர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வந்துருச்சு. நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லலாம். டிசிப்ளினில் இது உங்கள் உடலை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பிள்ளை நல்லா இருக்கு, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கு. அப்போ அந்த டிசிப்ளின். இன்னொன்று என்ன? இந்த நேரம் தவறாமைங்கிறாங்க. அலுவலகம் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சா எத்தனை மணிக்கு வர்றேன்? இந்த கிரேஸ் டைத்தில் தான் வர்றேன் நிறைய இடத்துல. அந்த சரியான நேரத்துக்கு வர்றது ஒரு ஒழுங்கு. நான் என்ன சொல்ல வர்றேன், மனதுல அன்பு, ஆர்வம், ஒழுங்கு இருந்தால் தான் சொல்லு சிறப்பாக வரும். நீங்க கரெக்டு டயத்துக்கு ஆஃபீஸுக்கு வந்தால் வேலையும் நல்லா நடக்கும், நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்கும். பல காரணங்களால நம்ம காரணங்கள் தான் சொல்றோமா, எல்லாத்துக்கும் காரணம் தான் சொல்லமா, அதனால வரல, இதனால வர முடியல அப்படின்னு. அந்த அலுவலகத்துக்கு விடாம நிறைய தொடர்ச்சியா வந்தா தானே வேலை தொடர்ந்து வருங்க. அலுவலகத்துல என்ன ஆயிடுது? அந்த லீவு உள்ளபடி கொடுக்குற லீவு இருக்கு. அது தவிரவும் நிறைய லீவு அலுவலகம் பாதிக்குதுங்க. அப்ப என்ன இல்லை, உங்க மேல அன்பு இல்லை, என்ன உங்க முன்னேற்றம் மேல அன்பு இல்லை. யாரு சொல்ல கேட்பாங்க? சரியான நேரத்துக்கு வந்து சரியா அலுவலகத்தை வழிநடத்துறவங்க தான் கேட்பாங்க. யாருடைய சொல்லுக்கு வலிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெகுலரா அலுவலகம் வந்து ரெகுலரா அந்த அலுவலகத்துக்கு சிறப்பா தன்னுடைய பணியை கொடுக்கிறவங்க மேலதான் என்ன இருக்கும்? அவங்களுக்கு அன்பு இருக்கு. அவங்களுடைய சொல் உங்க மேல நல்லதா இருக்கும். நீங்க உங்க சொல்லு அங்கே எடுபடும். அப்ப இந்த ஒழுங்குல இது பூரா இருக்கு. ராத்திரி ரொம்ப நேரம் முடிச்சிடலாம், காலையில எந்திரிக்க முடியல. இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா எத்தனை மணிக்கு எந்திரிக்குதுன்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டாலும். இப்போ ஒருத்தர் 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கான், ஒருத்தர் 9 மணிக்கு எந்திரிக்கிறான். 2 பேருக்கு வித்தியாசம் என்ன? 3 மணி நேரம். 3 மணி நேரம்ங்கிறது எவ்வளவு நேரம்னு பாருங்க. அந்த 3 மணி நேரங்கிறது அவன் வாழ்ந்துட்டான்னு அர்த்தம். உங்களை விட கூட ஆண்டுகள் வாழ்ந்துட்டான்னு அர்த்தம்.
நீங்கள்லாம் அலுவலகத்தில் இருக்கிறதுனால அலுவலக நேரம்னா உடனே கரெக்டாக வந்துடுறீங்க. இருந்தாலும் நான் பொதுவாக சொல்றேன், அந்த ஒழுக்கத்தில் இவ்வளவு வருது. உங்களுடைய நடத்தையை வச்சு தான் உங்களுடைய சொல் செல்லுது. சொல்லு செல்லணும்னா அப்ப அந்த ஒழுங்கு இருக்கணும் உங்களுடைய நடத்தையில. ஒரு குடிகாரன் பேச்ச அவன் போறான்ப்பா குடிகாரன், நல்லதை சொன்னா கூட அவன் குடிகாரன்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாம் சும்மா யோசிச்சு பார்க்கறதுக்காக சொல்றேன். அந்த சொல் நல்லா வருதுன்னா, உங்களுடைய சொல்ல எல்லாரும் கேட்கணும்னா அந்த ஒழுங்குன்னு ஒன்று இருக்கு. என்னென்ன இப்ப 3 சொன்னேன் சொல்லு கேட்கறதுக்கு. ஒன்று அன்பு, இன்னொன்று ஆர்வம், 3வது ஒழுங்கு. அந்த ஒழுங்க வச்சுதான் என்னென்னமோ எழுதி வச்சுட்டு போனாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். இன்னொரு கதை சொல்றேனே, ரொம்ப சோர்வா இருக்கு. ஒரு இடத்துல 2 நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த கதையை சொல்றேன். 2 கல்லு கிடந்துச்சான், கற்களை வச்சு சிலை செய்யணும்னாங்களாம். என்ன பண்ணது? கல்லை வச்சு என்ன பண்ணது? சிலை செய்யணும். சிலை செய்யணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுச்சான். அந்த கல் உதக்கல் உளிய வச்சு தட்டி தட்டி வேண்டாத பகுதிகளை நீக்கிற போது அழகான சிலை உருவாகிறது. சிலை எப்ப வருது? 2 கற்கள் எழுதிங்க எழுதுறவங்க. ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு ஞாபகம் வரணும் இந்த கதை. எதப்பா நீக்கணும்? வேண்டாத பகுதியை நீக்கிட்டா என்ன வருது? அழகான சிலை உருவாகிறது. வலிதாங்கும் கல்தான் சிலையாகிறது. எதான் சிலை? வலிதாங்கும் கல்தான் சிலையாகிறது. அந்த கல் என்ன சொல்லிச்சான்? உளியால பிடிப்பீலா, அடிப்பீலா, வலிக்க நான் மாட்டேன். உளியால் அடிச்சா வலிக்க நான் மாட்டேன். இன்னொரு கல்லை கேட்டாங்க, அந்த கல் சரின்னு சொல்லிச்சு. அதை ஒளியில தட்டி தட்டி வேண்டாத பகுதிகளை நீக்கிற போது அழகான சிலையாச்சு. அந்த சிலையை கொண்டு போய் கற்பகிரகத்தை வச்சாங்க. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நடந்துச்சு. எல்லாரும் அலங்காரம் பண்ணாங்க, வழிபட்டாங்க. வழிபட்டுட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்தா இந்த சிதறத்தை அடிக்கணும்ல, சூரத்தை அடிக்கணும்ல, அதுக்காக இங்கிட்ட பார்த்தாங்க. ஒரு கல் மாட்டிருச்சுல, அதை தூக்கி போட்டாங்க. நச்சுன்னு போது அடி, நச்சு தச்சுன்னு வாழ்க்கை பூரா அடி. கொஞ்ச நாள் தன்னை மேம்படுத்திக்கிட்டு அங்கே நல்ல ஒரு நிலைக்கு வந்தது, கொண்டாடப்பட்டது. மற்றது இன்னொரு கல் என்னாச்சு? அதுக்கு இந்த வாழ்க்கை பூரா திண்டாட்ட. போறவங்க வர்றதெல்லாம் குதிச்சுட்டு போவேன். நாய்க்குட்டி போச்சுன்னா, அந்த வழியில் நாய்க்குட்டி ஓடிச்சுன்னா அசிங்கம் பண்ணிட்டு. அப்ப என்ன இப்ப சொல்ல வர்ற? நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு வேலைன்னு வர்றோம், ஒரு கல்வின்னு வர்றோம். நம்மளை அதுக்கு முழு மனசோட ஒப்பு கொடுத்து வேண்டாததெல்லாம் நீக்கிக்கிற போது நம்ம கொண்டாடப்படுவோம். அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஒரு கல்வி நிலையமா இருந்தாலும் சரி, நம்ம கொண்டாடப்படுவோம். கல் எந்த கல்லை கொண்டாடுவோம் தம்பி? சாமியை எல்லாரும் கும்பிடுவாங்க. இன்னொரு கல் கிடச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிட்டு போ. என்ன பண்ணணுங்கிற? நல்லா படிக்க. அலுவலகமாக இருந்தா நல்லா நம்ம வந்துட்டோம். இதுக்குன்னு நம்மளுடைய முழு முயற்சியை கொடுக்கணும். இதுல இருந்து நம்மளும் ஒரு தொழிலதிபர் ஆகிற வரைக்கும் போகணும். அப்ப அதை ஐயத்தினி பெற கத்துக்கிட்டு கற்கனார், கசடர கற்கனார். கற்க கசடர கற்க, கற்பவை கற்க,
நிற்க கற்கனாரு. அதுபடி நிற்க அதற்குத்தாக கற்கணும். நம்ம அப்ப என்ன சொல்றேன், நம்மளை மேம்படுத்திக்கணும். நான் இப்ப என்ன கேட்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து எதையாவது தேவையில்லாதத நீக்கிக்கிட்டா சிறப்பா வருது நீங்க நினைச்சா, அந்த 2-3 யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். உங்களோட இதுல நான் இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நான் மேம்படுவேன், நான் இதை கொஞ்சம் நீக்கிக்கிட்டா மேம்படுவேன். கண்ணுல இருந்து வேண்டாததை நீக்கிற போது அது சிறப்பா வருது. நான் இன்னும் மேம்படுவேன், என்னில இருந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் மாற்றிக்கணும், சரியா? அப்படின்னு நீங்க நினைக்கிறத உங்க நோட்ல எழுதி வைக்கல பார்ப்போம். சும்மா எழுதுங்க. நான் ஒன்றும் அதை வெளியில சொல்ல போறதில்லை, அடுத்தவனை பார்க்க வேண்டாம். நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மாற்றம். நீங்க சிறப்பா வரணும். எழுதிங்க தம்பி, எழுதிங்க. எதையெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன்னா நான் சிறப்பா வந்துடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கொஞ்சம் மாத்திக்கிட்டான், கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டா நான் சிறப்பா வருவேன்னு நினைக்கிறத எழுதுறீங்களா? படிக்கிறியா தம்பி? என்ன படிக்கிற? வேகமா பேசு. காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர். என்ன கோர்ஸ்? வெரி குட். அப்ப எதையெல்லாம் கொஞ்சம் நான் மேம்படுத்திக்கிட்டா மாற்றிக்கிட்டா நான் ரொம்ப சிறப்பாக வருவேன் அப்படின்னு நீ நினைக்கிறத மனசு நினைச்சுங்க. நிறைய பேர் நிறைய எழுதுறாங்க. யாராவது காமிக்க விருப்பங்கள் தான் காமிக்க பார்க்குறேன், வெளியில சொல்லலை. அப்புறம் யாராவது காமிக்க விருப்பம் சும்மா லேசாக காமிக்க, பரவாயில்ல, பார்த்துட்டு வச்சிடறேன். நீங்க எழுதுனீங்களா? காமி. 3 things to avoid. இன்னும் எழுதவே இல்லையா? ஏழை. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெரி குட். சரியா தெரியல எனக்கு, பரவாயில்ல. நல்லா எல்லாருமே இதைத்தான் எழுதுறாங்க. இந்த ஃபோனை நோண்டுறது, சரியா? அதில் இப்போ என்ன மாதிரி விளையாட்டு, ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று இப்போ வருது, அதை பார்த்தா என்ன மாதிரி ஒரு 75 வருஷத்தில் இருக்கிறவங்களையே 1 மணி நேரம் எங்கேயோ போயிடுது. நீங்கள்லாம் என்ன போய் ஆவி கொஞ்சம் அதுகளை ஏதோ குறைச்சிக்கிட்டா நிறைய இருக்கு, நல்ல விஷயம் நிறைய வருது. நீங்கள் தான் ஒரு கத்தி மாதிரி தான், கத்தியை படவிட்டெல்லாம் பயன்படுத்திக்கலாம், தலைவனும் பயன்படுத்த. நீங்க தான் எது நான் மேம்படணும்னு நீங்க நினைக்கணுங்கிறது தான் என்னுடைய இன்றைய நோக்கம். நான் மேம்படணும், வாழ்க்கையில மேம்படணும், என் பிள்ளை குட்டி மேம்படணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தா அலுவலகம் நல்லா இருக்கணுங்கிற நினைப்பு வந்துடும். அலுவலகம் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம். அப்ப நீங்க மேம்பட்டா அலுவலகம் மேம்படுங்கிறதுல ஒன்றும் வித்தியாசமே இல்லை, சரியா? நீங்களும் அலுவலகம் பிரிக்க முடியாதது. ஏதாவது ஒவ்வொரு வருஷமும் சாதாரணமாக ஒரு லஞ்சோட முடிந்து விட்டாங்க, இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றம் வருது. எப்படி வருது? அது முன்னேறுகிற போது உங்களுக்கு அந்த முன்னேற்றம் வந்து சேருது. அப்ப 2 பேரும் சேர்ந்தே முன்னேறணுங்கிறது தான் என்னுடைய. நீங்க எல்லாரும் கோபம், நல்ல வேலை கேவம்னு எழுதாம வச்சிருக்காங்க, ஆங்கிரி. இந்த ஆங்கிரி ஆங்கர்னு எழுதுனீங்கல்ல, அதை எழுதுங்க. ஆங்கர்னு எழுதிட்டு ஆங்கர்னு எழுதுங்களே, NGR ஆங்கர்னு எழுதுங்களே. அதுக்கு முன்னாடி ஆங்கர் எழுதிட்டீங்களா தம்பி? அதுக்கு முன்னாடி ஒரு டி போடுங்க. டி என்னாச்சு?
டேஞ்சரா. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினார். முதல்ல யாருக்கு வந்துச்சோ அவங்கள கொல்லும், அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் கொல்லும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல வர்றது. நம்ம மேம்படுறது. அப்ப நமக்கு ஆக்கம் வந்தாலும் கேடு வந்தாலும் சொல்லுங்க தான் வருது. சொல்லுங்கிறது எண்ணத்திலிருந்து வருது. எண்ணங்களை மேம்படுத்திக்கிங்க அப்படின்னு இது வரைக்கும் பேசியிருக்கேன். இதுக்கு மேல சிறந்த சொற்கள் 6 சொல்லு, 5 சொல்லு, 4 சொல்லு முடிக்கிறேன். சரியா? சிறந்த சொற்கள்ல முதல்ல 6 சொல் என்னவா? ஐ அட்மிட், ஐ மேட் எ மிஸ்டேக். எழுதுங்க. நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஐ மேட், சும்மா சிம்பிள் இங்கிலீஷ் தான். ஐ மேட், ஐ அட்மிட், ஐ அட்மிட், ஐ மேட் எ மிஸ்டேக். ஐ மேட் எ மிஸ்டேக். இது என்ன? தவறுகளை ஒத்துக்கிறது, திரும்ப வராம பார்த்துக்கிறது. எப்படி? தவற இருந்தா ஒத்துக்கிறது, இல்லாட்டி திரும்ப வராம பார்த்துக்கிறது. இது யார் சொன்னா? பழைய எம்ஜிஆர் பாட்டு. தவறு சிறுசா இருக்கும் போது திருத்திங்க, திரும்ப வராம பார்த்துங்க. தவறுகள் இருந்தா ஒத்துக்குங்கிறாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? ஒத்துக்கிட்டா என்ன நிகழ? ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? தவற ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? ஈகோ, ஈஜிஓ, ஈகோ. ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் முதல்ல சொன்ன கதை, காஃபி கதையில தவற ஒத்துக்கிட்ட போது என்னாச்சு? அங்கே அது சொர்க்கமாயிருச்சு. தவற சொற்களால மறுத்த போது அங்கே நரகமாயிருச்சு. அப்ப சொர்க்கமும் நரகமும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த தவறு சின்னதா இருந்தா, ஒருத்தன் காலை வெளியில வச்சுக்கிட்டு பஸ்ல உட்காந்துருந்தான், ஒருத்தன் மிதிச்சுட்டார். மிதிச்சா சாரின்னு சொல்லியிருந்தா அப்பவே என்ன தம்பி கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல, ஹலோ சாரின்னு சொன்னா அப்பவே அது முடிஞ்சிருச்சு. நீ பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா உன் கண்ணு எங்கே இருந்துச்சுன்னு கேட்பான் அவன். நீ உள்ள வச்சுக்கப்படாதா? இவன் என்ன சொன்ன? மிதிச்சவன் என்ன சொன்ன? காலை உள்ள வச்சுக்கப்படாதா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டான், அவனுக்கு கண்ணு இருக்குல்ல. இப்ப சண்டை எதையும் விட்டு கொடுத்தா அங்கே எல்லாம் நல்லா வந்துடும். விட்டு கொடுத்தோம், விட்டு கொடுத்தவே கேட்டுவார். அப்ப இதையெல்லாம் இந்த முதல் இதுல வச்சு சொல்றேன். எதை? தவற ஒத்துக்கிறது, திரும்ப வராம பார்த்துக்கணும். சரியா? இப்ப ஒரு சின்ன இன்னொரு கதை சொல்றேன். ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் எங்களுக்குள்ள சண்டை. நான் யாருக்குள்ள சண்டை? கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை. சரியா? என்ன சண்டை அப்படின்னு கேட்டாராம். எது ஒன்று நான் சொல்றது அது கேட்கறதில்ல, அது நான் கேட்கறது இல்லை. இதுதான் மெயின் சண்டை. சரியா? இவர் என்ன பண்ணாரா? ஒரு கயறு, அந்த கயறுல அந்த பகுதியை 2 பேரை கூப்பிட்டாங்க. இந்த பகுதியை நீ பிடிச்சுக்க, இந்த சாமியாரு இந்த இன்னொரு பகுதியை பிடிச்சுக்கிட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? தெரியுதா? ஒரு கயறுல ஒரு பக்கத்தை கொடுத்துட்டாரு, இன்னொரு பக்கத்தை சாமியார் பிடிச்சுக்கிட்டாரு. இதை அக்கணும், என்ன பண்ணணும்? அறுத்தணும். சரியா? இது என்ன பெரிய கஷ்டமா? அறுத்தணும் சாமின்னு அவங்க தான் சார் இது முடிச்சுக்கிட்டு நின்னாங்க. நிற்கவன் கயிறு எப்ப அறுபட 2 பேரு இழுத்தாத்தான் கயிறு அறுபடும். அவன் என்ன பண்றாரு? எங்கிட்டலாம் அந்த ஆள் போறானோ அங்களுக்கெல்லாம் இந்த சாமி ஓடியாரு. எப்படி? ஒருத்தர் பிடிச்சிருக்கான் அந்த பக்கம்,
சாமியார் இந்த பக்கத்தில் நூலை பிடிச்சிருக்காரு, என்ன நோக்க கைத்தை அறுத்தணும்னு. எந்த பக்கம்லாம் அவன் ஓடுறானோ இந்த சாமியார் அவனோடய ஓடுறாரு. இது என்னாச்சு? நூலு அக்கவே முடியாது. அந்த விட்டு கொடுத்த அவனோட இவர் ஓடுற போது அதை அக்க முடியாது. அந்த குடும்பங்களே அப்படிதான் சொல்றாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் இசைந்து போறது இணங்கி இருத்தல். எழுது, இணங்கி இருத்தல். எழுதுங்க, இணங்கி இருத்தல். என்ன சொல்லிச்சு? சான்றோரோடு இணங்கீருன்னு சொல்லிச்சு. சான்றோர் இனத்து இருன்னு சொல்லிச்சு. ஒரு நல்ல குழுக்களோட சேர்ந்து இருந்து சொல்லிச்சு. பெரியவர்களை துணைக்கி வச்சு எடுத்திருப்பேன்னு சொல்லு. அப்ப இப்படிச்சு ரெண்டு பேரும் இழுக்கிற போதுதான் அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, பிடிவாதமா இருக்க போதுதான் ஒத்துக்க மாட்டான். தவறை ஏன் ஒத்துக்கல? ஈகோனால ஒத்துக்கல. சரியா? அப்ப ஒத்துக்கிற போது என்ன நடக்கும்? அங்கே ஒரு அமைதியான சூழல் உண்டு. அப்ப 5 சொல் சொல்றேன். You did a good job. ரெண்டாவது 6 சொல்லு. I admit a mistake சொல்லு. இப்ப 5 சொல்றேன். You did a good job. Good job. என்ன எழுத சொல்றேன்? You did a good job. நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சிறந்த விஷயம் பண்ணியிருக்கீங்க. பேர் என்ன? உட்காரு, எனக்கு தெரியல. சரி, என்ன? யூ டிட் எ குட் ஜாப். இது என்ன? பாராட்டுங்கிறாங்க. இது என்ன? பாராட்டுங்கள். நீங்க முதல்ல தவற ஒத்துக்கீங்க, ரெண்டாவது என்ன சொன்னேன்? பாராட்டுங்கள் சொல்றாங்க. அந்த அம்மா ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்களாம். இவர் ஒன்றும் பாராட்ட மாட்டாங்க. அடுத்த வீட்டுக்காரம்மாவும் இவருடைய ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். உங்க வீட்டில் எதெல்லாம் பிரியமா சாப்பிடுவாரு அப்படின்னா அடுத்த வீட்டம்மா கேட்டுச்சான். இவர் என்ன சொல்ல போகுது? மனைவியில் காதுகளே இருந்தாரா? உங்க மனைவி சொன்னாங்களா, எதை போட்டாலும் திங்கு அப்படின்னாங்களாம். என்ன சொன்னாங்க? ஏன் இவர் ஒரு நாள் கூட பாராட்டல. பாராட்டி இருந்தா அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு அந்த அம்மா சொல்லணும். நான் தான் சாப்பிட்டல அப்படின்னு பாராட்டு. குறை இருந்தா சொல்லிடுவாரு, ஆனா நல்லது இருந்தா யாரும் நம்ம என்ன பண்ணலாம்? 3 C. 3 C என்னென்ன? C. 1 கம்பேர். 3 C. 1 கம்பேர். 2 கண்டம். யாரையும் கண்டம் பண்ணுறது. 3 கிரிட்டிசைஸ். யாரையும் விமர்சிக்கிறது. இது 3 தான் செய்கிறது ஒழிய என்னென்ன? 3 C என்னென்ன சொன்ன? 3 C என்னென்ன சொன்ன? யாராவது பின்னாடி இருக்கிறது சொல்லுங்க. முன்னாடி இருக்கிறவங்களாம் நல்லா எழுதுறாங்க, அதனால இங்கே வந்துட்டேன். 3 C என்னென்ன? நெவர் கம்பேர், நெவர் கண்டம். யாரையும் அவன் அப்படித்தான் இப்படிதான் கிரிட்டிசைஸ், எல்லாரும் குத்தம் சொல்லும். இது 3 சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு நான் என்னுடைய வயதுபடி இருக்கேன், அவரை பையன் அவன் வயது வயசுபடி இருக்கேன். அவங்க இயல்புல தான் இருப்பாங்க. நானும் அவனும் கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ணாதீங்கிறாங்க. வாழ்க்கை பூரா கம்பேர் பண்ணியே பண்ண கெடுக்கிறான். அடுத்தவனை குறை சொல்லி கெடுக்கிறான். அப்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 3 C என்னென்ன? டோன்ட் கம்பேர், டோன்ட் கண்டம், டோன்ட் கிரிட்டிசைஸ். அதுக்கு பதிலா பாராட்டுங்கிறார். பாராட்டுங்கள். அல்லவைத்தேய அறம் பெருகுமா? பாராட்டுனா அல்லவைத்தேய அறம் பெருகும். பாராட்டுனா அல்லவைத்தேய அறம் பெருகும். இன்னொரு 7-8 நிமிஷத்துல முடிச்சிருவோம். நல்லவை நல்லவை நாடி இனிய சொல்லில். நல்ல விஷயத்த நான் என்ன பண்ணேன்? தம்பி
ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுடுவோம் தம்பி. ஹலோ, அப்புறம் கொடுக்கல ப்ளீஸ். ஒரு 10 நிமிஷம். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல். நான் இது மாதிரி பாராட்டுங்கள்னு சொன்னேன். ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தவர் வீட்டில் போய் ரசம் ரொம்ப நல்லா இருக்குனாரா. அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்டு பொரியல் சூப்பர் நாரா. அந்த அம்மா ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்க. ஏமா அழுகிறாயின்னு கேட்டாங்க. இவன் சொன்னானா, அந்த அம்மா சொன்னாங்களா, தினம் நான் தான் உங்களுக்கு வடிச்சு கொட்டுது, இன்னைக்கு கொஞ்சம் தலைவலி, இந்த சாம்பாரையும் இந்த ரசத்தையும் இந்த பொரியலையும் அடுத்தவங்க தான் வாங்கி அதை வச்சான். என்ன எது நான் தான். அதாவது இந்த இதுக்கும், அதாவது பாராட்டுக்கும் நக்கலுக்கும் ஒரு வித்தியாசம். பாராட்டுக்கு எதுக்கு நக்கல், கிண்டல். தீயினால் சுட்டமும் உள்ளாரும், நாவினால் சுட்டமுன்னு ஆறாம். ஏன்? அதாவது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? உண்மை எழுதுங்க. பாராட்டுல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். பின்னாடி எழுதுவீங்க. பாராட்டுல உண்மை இருக்கணும். உண்மையை பாராட்டினோம்னா அது பாராட்டு. பொய்யா பாராட்டிட்டோம்னா அங்கே என்னவாயிடுது? அது கிண்டலாயிடும். அப்ப நல்லவை நாடி இனிய சொல்லினார். நல்லது எல்லார்ட்டும் இருக்கு, அதை பாராட்டுங்க. நான் இப்ப சொன்னதுல என்ன? முதல்ல தவற ஒத்துக்குங்க, ரெண்டாவது பாராட்டுங்க, மூணாவது ஒன்று சொல்லி சீக்கிரமா முடிப்பாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? 4 சிறந்த சொல்லு. இப்ப நீங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாராயணன் சார் என்ன சொன்னாங்க? நீங்க நாளைக்கு முடிஞ்சவங்க எழுதி கொண்டாடணும். எதையாவது இந்த பயிற்சியை பத்தி எழுதிட்டு வந்ததுல சிறந்ததா இருந்தா அதுக்கு பரிசு தரதான் சொல்லியிருக்காங்க. அதனால கவனமா எழுதிக்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? கருத்து, இது பற்றி உங்க கருத்து என்ன? எது சிறந்ததா? இது பற்றி உங்க கருத்து என்னன்னு கேட்கறது சிறந்தது. அப்ப ஆலோசனை கேட்கணும். இப்ப என்னால இந்த 180 டிகிரி பார்க்க முடியுது, உங்களால எனக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம 2 பேரும் சேர்ற போது இங்க இருக்கிறது முழுவதும் தெரியுது. முழுவதும் தெரியணும், 360 டிகிரி தெரியும். அப்பனா நம்ம செயலாற்றுறது நல்லா இருக்கு. இதுக்கு பேரு தான் டீம் ஒர்க். எழுதிங்க பக்கத்துல. டீம் ஒர்க். பெரியவங்கிட்ட கேட்டு செய்கிற போது, ஒரு குருடர், ஒருத்தர் கால் நடக்க முடியாதவர், தனித்தனியா 2 பேரும் ஒரு இதை கிராஸ் பண்ண முடியாது இல்லையா? ஒருத்தர் கண் தெரியாதவர், ஒருத்தர் கால் இல்லாதவர், 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து அங்கே போக முடியுமா? போக முடியாது. இப்ப கண் தெரியாதவர் கால் இல்லாதவரை தூக்கிக்கிட்டு நடந்தாருன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி 2 புலவர்கள் இருந்திருக்காங்க. நடந்தாருன்னா மேலே இருக்கவர் வழிகாட்டுவார், கீழே இருக்கவர் நடப்பார். அப்ப அங்க போயிடும். இதெல்லாம் டீம் ஒர்க்குங்கிறாங்க. நீங்க ஒரு டீமா வேலை பார்க்கிற போது உங்க வேலை சிறப்பா அமைந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கிட்ட போனீங்கன்னா அங்க அது சரியா வராது. அதனாலதான் இங்க என்னன்னு கொடுத்திருக்காரு? டீம் கெட்டுதல் கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு டீமா விட்டு கொடுத்து நடக்கிற போது நீங்க சிறப்பா இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கேட்கிற போது, வீட்டில் இப்போ மனைவியிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. ஏன்னா நம்ம மேல அவங்க அன்பும் அக்கறையும் உள்ளவங்க. நம்மளுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கை. ஒருத்தன் கேட்டானா, நீங்க சொல்றத கேட்கறதா உங்க வீட்டுக்காரம்மா சொல்றத கேட்கறதா? இவர் சொன்னாரா, இங்க பாருங்க, நான் சொல்றது வீட்டுக்காரம்மா சொல்றது வேற வேறையா இருந்தா அவங்க சொல்றதை கேளு. நான் சொல்றது வீட்டுக்காரம்மா சொல்றது ஒரே மாதிரி இருந்தா நான் சொல்றதை கேளு. என்னது 2 நேரம்? இது ஏன்னா அவங்க நம்ம மேல அன்பு அக்கறையும் உள்ளவர்கள்.
அப்ப சிறந்த 4 சொல் என்ன சொன்னேன்? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். சிறந்த 3 சொல்லு இஃப் யூ ப்ளீஸ். இஃப் யூ ப்ளீஸ், தயவு செய்து நீங்கள். 2 சொல்லு சிறந்த சொல்லு தேங்க்யூ. நன்றி கூறுங்கள். என் நன்றி கொண்டாருக்கு உண்டா உயிரிலே செய்தி கொண்டவன் இருக்கிறார். நன்றி யார் யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? எழுதி பாருங்க. நன்றி யார் யாருக்கெல்லாம் சொல்லுவோம்னு எழுதிக்கல, எழுதுங்க பாருங்க. நன்றி யார் யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? நன்றி யார் யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு சொல்லதான் முடிக்க பாருங்க. நன்றி யார் யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? நன்றி யாருக்கு சார் சொல்லுவீங்க? யாருக்கு? நல்லது செய்யறவங்களுக்கு. நல்லது உங்களுக்கு நல்லது செய்யறதுலாம் யார் யாரு சொல்லுங்க? நண்பர், உறவினர். உங்க மனைவி இல்லையா? முதல் நன்றி அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு சொன்னா உலகத்துக்கு இல்ல. அதாவது எதுக்கு சொன்னாதான் தெரியுமா? நிறைய மரம் இருக்கு, அதனால சொல்லுங்க. எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூடுங்கிறார். கிராட்டிடியூடுங்கிறார். இதை என்னன்னு சொல்ற? நன்றிய கிராட்டிடியூட். உயரதிகாரிக்கு சொல்லுங்கள், நண்பருக்கு சொல்லுங்கள், பிள்ளைக்கு சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்றது ஒரு பாராட்டு தான், சரியா? இந்த நன்றி சொல்வதே ஒரு பாராட்டு தான். மனைவிக்கு நலம் புனைந்து உரைத்தல். திருக்குறளை முதல்ல இருந்து படிக்காதீங்க, கடைசியில இருந்து படிங்க. நண்பர்களுக்கெல்லாம் சொல்றேன், கடைசியில என்ன இருக்கு திருக்குறள்ல? கூடுதல் காமத்திற்கின்றாரு. கடைசியில இருந்து படிங்க. நிறைய திருக்குறள் இல்லாதே கிடையாது. நன்றி சொல்லுங்க, பிள்ளைக்கு சொல்லுங்க. நமக்கு நன்றி சொல்லவும் தெரியலையா, நன்றியை வாங்கிக்கவும் தெரியலையா? நன்றியை யாருக்கு சொல்ல? அதாவது ஒருத்தர் நல்ல வீடு கட்டியிருந்தாரு. அந்த வீடு கட்டியிருக்கும் போது ஒருத்தர் பார்க்க வந்தாரு. பார்க்க வந்தவர் என்ன சொன்னாரு? வீடு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். இவன் சொன்னானா ஏதோ, அதாவது நன்றியை வாங்கிக்க தெரியலையா, ஏதோ ஏழைக்கு ஏற்ற எள்ளூர்கிட்ட ஒரு குடிசை மாதிரி கட்டி வச்சிருக்கேன். அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி பிச்சு பிடிங்கி இந்த கடவுள் கிருபையால கட்டி வச்சிருக்கேன். கடவுள் பாவம் கீழே இருக்க. இவன் எப்படி நன்றி சொல்றாங்க? மாமா, என்னுடைய மனைவி உதவுனாங்க, என்னுடைய நண்பர்கள் உதவுனாங்க, என்னுடைய பிள்ளைகள் உதவிச்சு, என்னுடைய வங்கி அதிகாரி உதவினாரு, அதனால இது நல்லா வேணுமா கட்டுரைன்னு சொல்லணும். எதுவுமே அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணுமா? கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க கிரெடிட் கொடுத்தா அது உங்களுக்கே வந்து சேரும். புரியுதா? கடைசி வார்த்தை அதைத்தான் சொல்ல போறேன். அப்ப இந்த தேங்க்யூ ப்ளீஸ் சொன்னா ஒரு கதவை திறக்கிறதுக்கு சாவி இருக்கு, இந்த இதயத்தை திறக்கிறதுக்கு தேங்க்யூ ப்ளீஸ் சொல்லணுமா? அப்ப 3 சொல் என்ன சொல்லியிருக்கேன்? இஃப் யூ ப்ளீஸ். 2 சொல் என்ன சொல்லியிருக்கேன்? தேங்க்யூ. எதைய நன்றி சொல்லுகிற போது கூட இருக்கிறவங்களுக்கு சொல்ற போது அவங்கெல்லாம் உங்களை போற்றுவாங்க, சரியா? கடைசியா ஒரே ஒரு சொல், சிறந்த சொல். இதய கதவை திறக்கிறதுக்கு தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ். There are 2 keys to open the heart. What are they? Thank you and please. இந்த வார்த்தைகள் சொல்லுகிற போது மனிதனுடைய இதய கதவு திறக்குதுங்கிறாங்க. கதவை திறக்க கீஸ் மாதிரி இந்த ப்ளீஸ், சரியா? அப்ப ஒரே ஒரு சிறந்த சொல்லு, அதை சொல்லி முடிக்கணும். நான் இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சதுல என்ன சொன்னேன்னா, சொற்கள்ல தான் நல்லது நடக்குது. வெற்றினா நேற்றைய விட இன்றைக்கு நம்ம உயர்ந்திருக்கணும். ஒரு வேலையில, நம்ம அட்டெண்டன்ஸ்ல, நம்ம ஆஃபீஸுக்கு வர்றதில்ல, நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ல, இதெல்லாம் வேலைக்கு இருக்கிறது. கல்வினா நேற்றைய விட இன்றைக்கு கூட மார்க்கு பிள்ளைகள்லாம் எடுத்தா அது வெற்றி. அதையெல்லாம் கொண்டாடுங்க, அதையெல்லாம் எழுதி வைக்கன்னு சொன்னேன். முதல்ல சொன்னேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான்
இப்போ ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். சென்ற 10 வருஷத்துல என்ன நடந்துச்சுங்கிறது பூரா அதில் இருக்கு. 10 வருஷத்துல என்னுடைய சிறந்த தருணங்கள் பூரா அதில் இருக்கு. நான் எந்த மீட்டிங்கில் பேசுனேன், என்ன பேசுனேன், என்னை யார் பாராட்டினாங்க, இந்த பொன்னாடை போத்துனார்ல அந்த பொன்னாடை போத்துறது இவ்வளவு அதில் இருக்கு. நான் பேசுகிறேன் சொற்கள் எல்லாம் இருக்கு. அது மாதிரி அப்போ அது ஒரு ரெக்கார்டாக இருக்கு. நான் என்ன சொன்னேன், ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபேஸ்புக் நல்லா இருக்கு, வாட்ஸ்அப் அப்படியே ஓடி போயிடும். அது ரொம்ப நாள் இல்லை. அதனால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து எல்லாம் எழுதணுங்கிறது இல்லை. உங்களுடைய வெற்றிகளை பதிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய உறவினர்களுடைய பிறந்த நாள், கல்யாண நாள்கள்லாம் பதிஞ்சு வச்சுக்கோங்க. என்னுடைய பேரன் அந்த நேரத்தில் ஒரு கிரீட்டிங் அனுப்புகிறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக. என்னுடைய பேத்தி என்ன பண்ணுறாங்க, எல்லா குடும்பத்தில் எல்லாருடைய பிறந்த நாள் வச்சுருக்காங்க. அவங்க அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ மகிழ்ச்சியாக உறவுகளே இந்த கொண்டாடுறதுலாம் ஒருத்தர் ஒருத்தர் நன்றி கூறி பாராட்டி கொண்டாடுறதெல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் சொன்னால் முதல்ல ஒரு கதை சொன்னேன். அதாவது விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோங்கிறது கதை சொன்னேன். இடையிடையெல்லாம் குறைச்சிக்கிட்டா நம்ம சிறப்பாக வரணுங்கிறது கதை சொன்னேன். அப்புறம் சிறந்த சொற்கள், முதல்ல தவறுகளை ஒத்துக்கணும்னு சொன்னேன். அப்புறம் பாராட்டுங்கள்னு சொன்னேன். அப்புறம் நன்றி கூறுங்கள்னு சொன்னேன். நன்றி கூறுற போது உண்மையோட பாராட்டுங்கன்னு சொன்னேன். பாராட்ட எப்படி பாராட்டணும், உண்மையாக பாராட்டுற போது அங்கே நல்லது விளையுதுன்னு சொன்னேன். இப்போ ஒரே ஒரு சொல்லுனா என்ன சொல் சிறந்த சொல்லா இருக்கு? ஒரு சொல் சிறந்த சொல் என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? ஒரு சொல் சிறந்த சொல் வீன்னு சொன்னாங்க. வீ, நீயும் நானும், அல்லது யூங்கிற ஒரு சொல் எழுதுங்க. நீங்கள். சிறந்த சொல் என்ன? நீங்கள். அவர் என்ன சொன்னாரு, யாரும் அவனை பத்தி தான் கவலைப்படுறான். எல்லாரும் யாரை பத்தி கவலைப்படுறான்? அவங்கள பத்தி கவலைப்படுறாங்க. நம்மளும் அவங்கள பத்தி கவலைப்பட்டாங்க அப்ப நல்லா இருக்கும் சார். எல்லாரும் இப்ப மனைவி அவங்கள பத்தி கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு தலை வலிக்குது, நீங்க தலையை பிடிச்சு விட்டா அம்மாவுக்கு கால் வலிக்குது, காலை பிடிச்சு விட்டா அப்பாவுக்கு குடும்பத்துல ஒரு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா அப்ப அவருக்கு பிடிக்குது. மனிதர்கள் தேவை உள்ளவர்களாக இருக்காங்க. எது ஒரு சொல் சிறந்த சொல்லுன்னு சொல்ல, நீ, நீங்கள். அந்த ஒரு சொல் யூ. அவங்கள நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கிறது மாதிரி. இந்த அலுவலகத்துல என்ன கவலை? முன்னேற்றம். இந்த அலுவலகம் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கிறது மாதிரி. நான் இப்ப சொல்றது இவ்வளவு நேரம் சுற்றி சுற்றி வர்றது என்னன்னு தெரியுதா? இந்த அலுவலகம் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கிறது மாதிரி, நீங்க நல்லா இருந்தா இந்த அலுவலகம் நல்லா இருக்கிறது மாதிரி. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்ததுதான் வாழ்க்கை. யாரும் தனிச்சு இல்லை. தனிச்சு இல்லாததுக்கு தான் கல்யாணம் பண்றான், அதுக்குதான் குழந்தை பிறக்குது. தனித்து யாரும் இல்லை. அடுத்தவர்களுடைய நலத்தை பார்த்துக்கிட்டா நம்ம நல்லா. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன்னில தானா வளரும். அதுக்கு தன்னில தானா வளரும். ஊராம் பிள்ளை யாரு? என்ன ஊராம் பிள்ளைய மனைவி ஊராம் பிள்ளையா, மருமக ஊராம் பிள்ளையா, அதை பார்த்துக்கிட்டா அவங்க நம்ம என் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குவாங்க, என் பேரனா நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால நம்மை சேர்ந்தவர்களுடைய, நான் சொல்ல வர்றது இதாகுதா, நம்மை சேர்ந்தவர்களுடைய முன்னேற்றம் நம் முன்னேற்றம். நம்ம குடும்பம் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த விஷயத்தோட இந்த அருமையா நீங்க கேட்டவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு கூறுறதை திரும்பவும் சொன்னா கூட மறுபடியும் சொன்னா மனசுல ஏறுங்கிறதுக்காக 6 சிறந்த சொற்கள் நான் தவறு செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கணும்.
அது ஈகோ தான் ஒத்துக்க விடல. அது ஒன்று சொல்றேன். நீங்க பாராட்டுங்கள். ரெண்டாவது, யாரையும் பாராட்டுங்கள். பாராட்டுல உண்மை இருக்கணும்னு சொல்லு. நன்றியோட இருங்கன்னு சொல்லு. அலுவலகத்துக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றியோட இருங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் ஒருத்தரோட ஒருத்தர் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், டீம் ஒர்க்னு சொல்லு. அடுத்தது, நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கா, நம்ம நல்லா இருக்கோம். அலுவலகம் இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கோம். ஒவ்வொன்றும் அது மாதிரி யோசிச்சு இன்றைக்கு ஒரு சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள கிடைத்த பெரிய வாய்ப்பாக தான் நான் கருதுகிறேன். நிறைய பள்ளிகளுக்கு போகிறேன், கல்லூரிகளுக்கு போகிறேன். நீங்கள் யூடியூப்பில் தேடுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்பை தேடுனா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? என்னென்னு தேட சொல்லியிருக்கேன்? வினயஜீத் தான் அப்படின்னு தேடுங்க. அதில் நிறைய என்னுடைய பேச்சு இருக்கு, கேட்டு பாருங்க. ஃபேஸ்புக்கில் வினயஜீத் தான் போட்டால் ஃபேஸ்புக்கில் வருது, அதையெல்லாம் பாருங்க. இந்த வார்த்தைகளோடு எனக்கு இந்த அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை வழங்கிய இந்த என்ப்ரோ நிறுவனத்துக்கு இதை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிற எனது இனிய சகோதரர் திரு ராமநாராயணன் அவர்களுக்கும், மிக மிகுந்த ஆர்வத்தோடு இதை ஒரு நடத்தி செல்கிற திரு ஸ்டான்லி அவர்களுக்கும், மற்ற அதிகாரிகளுக்கும், இனிய நண்பர்களான உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். யாராவது பேச விருப்பப்பட்டால் வந்து பேசுங்க. ஒரு வரி 2 வரி பேசலாம். வாங்க, சும்மா